நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆவியான என்னோடும் எங்களோடும் வார்த்தை கொண்டு நீர் பேசும். உங்கள் நாமம் மயப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வேண்டுதல், வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்த பெரிய ஊழியத்தை காட்டிலும் இன்றைக்கு நமக்காக பரலோகத்தில் ஒரு பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன ஊழியம் என்று சொன்னால், நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:34. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலகீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இல்லையா சொல்லுங்க. ஆவியானவரும் ஆண்டவரும் இன்றைக்கு நமக்காக அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய போராட்டத்தின் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. இங்கே வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இல்லையா சொல்லுங்க. யாரெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா சொல்லுங்க. யாபேசுடைய ஒரு ஜெபம் மிக அருமையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலமாய் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பது உண்மையானால், இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்க விடுதலைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்கிற இதே நிமிஷத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய முடியும். இல்லையா சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால்,
மற்றவர்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உரல்லையா சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யாவேஸ் இஸ்ரவேலின் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உடலையா சொல்லுங்க. எந்த தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக தான் வேண்டிக் கொள்ளுகிறதோ அந்த வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் கேட்டு அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். உரல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேசுனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்திருப்பது உண்மையானால் இந்த காலவெளியில இந்த சபைக்குள்ளே வெளியே நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவர் விடுவிப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உரல்லையா சொல்லுங்க. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோபின் புஸ்தகம் வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உரல்லையா சொல்லுங்க. யோபு தன்னுடைய எல்லா இழந்த போன சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, அடுத்த வேதவசனம் சொல்லுகிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார். உரல்லையா சொல்லுங்க. இந்த யோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலையை பார்க்காதபடி தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் யோபுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியானால் இந்த கால வேளையில் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற போது உங்களுக்கு விடுதலை மாத்திரமல்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உரல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவர் நோக்கி வேண்டிக்கை போல போறீங்க? ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்ணை மூடி இந்த யாபேசு ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபதற்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்படியானால் இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரே நிமிஷத்துல நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையை உனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் இப்பொழுதற்காய் வேண்டிக் கொள்கிறேன். யாபேசுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்த எங்கள் ஆண்டவர், யோபினுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்த ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த காலங்களில் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாபேசின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவருடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவித்து அவரை மேன்மைப்படுத்தினதான் எங்கள் ஆண்டவர். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்க நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைக்காக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கால வேளையில் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காக செபித்த போது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையில யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கும் பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவருடைய சிறையிருப்பு மாறினது. அவருக்கு இருந்த ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாக யோபு பெற்றுக் கொண்டார். அப்படியானால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ அதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக செபிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, இழந்து போன ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். உரல்லியா சொல்லுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில் நாம் வாசிக்கும் போது வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து 10ஆம் வசனம் வரையில். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, மிஸ்பாவிலே கூடி வந்த போது பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில், தகன பலிகளை செலுத்துகிற போது பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். உரல்லியா சொல்லுங்க. இந்த பெலிஸ்தியர் தேவனுடைய ஜனத்தை விரோதமாய் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது சாமுவேல் தன்னுடைய ஜனத்திற்காக வேண்டுதல் செய்த போது அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு இவர்களுக்கு எதிராய் வந்த பெலிஸ்தரை பட்டு விழுந்து போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். உரல்லியா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற எப்பேற்பட்ட சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போக வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற போது உங்கள் வேண்டுதலுக்கு என் தேவன் பதிலளிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உடல்லையா சொல்லுங்க. பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்படும். ஒரல்லையா சொல்லுவோமா? இங்கதான் இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய செய்தி. இந்த செய்திக்காக நாங்க தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்து அதை தேவனுடைய ஜனங்களுக்கு நாங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு சுகமாகணும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுடைய சிறையிருப்பு மாறணும். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் வந்த மாதிரி தான் இருக்கிறீங்க, போகும்போது அப்படி தான் போகிறீங்க. என்ன இல்லை உங்களுக்குள்ள ஆவியானுடைய கிரியை இல்லை. அதுதான் நாங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்த தெரியுமா? பரிசுத்தாவி இருக்கும்போது உணர்வு வரும். இல்லாட்டி நீங்கள் எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் உங்களுக்கு என்ன வராது, உணர்வே. நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் நாம் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கடைசி வரை விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க இந்த செய்தியை கேட்ட உடனே உங்கள் உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும் இல்லையா? எம்மா ஒரு சீசன் நடந்து போய் கொண்டிருக்கிற போது
ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய உள்ள கொழுந்து விட்டு எரிந்ததான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்களோட உள்ள என்ன செய்யணும்? அப்படியே எரியணும். அது அப்படியே நீங்க பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு கடந்து போகிற போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட அதே ஆண்டவர், யோபினுடைய ஜெபத்தை கேட்ட அதே ஆண்டவர், சாமுவேல் தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு வேண்டுதலுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய ஜனம் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்வதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. யாபேசுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தந்திருப்பாரானால், யோபனுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தந்திருப்பாரானால், சாமுவேலுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தந்திருப்பாரானால், உங்களுக்காய் எனக்காய் தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மா சபைக்கு வர்றவங்க தான், அவங்க போன் பண்ணாங்க, மகளுக்கு அந்த ஆல் டிக்கெட் வரல, முந்தா நாள் இரவு வரை வரல, இன்னைக்கு காலையில் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அங்கலாய்த்து போன் பண்ணாங்க, அங்கலாய்ப்பு எல்லாருக்கும் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு வரலையே, அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்னும் மேல் கொண்டு இதை எழுதணும் எக்ஸாம். அந்த அம்மா நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, எப்போ சரி ஒருத்தர் வருவாங்க. ஆனால் எங்களோட தோளில் போன்ற தொடர்பு கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவாங்க, நான் தசை ஜெபிச்சே கத்தர் கத்தர் பதில் தந்தார், பதில் தந்தார் என்று சொல்லி நேற்று தினத்தில் எனக்கு ஜெபமாவா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நிலைமை ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறா, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணேன், கத்தர் எத்தனையோ அற்புதம் செய்திருக்கிறார், இதுலயும் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நீ கவலைப்பட வேணாம், ஜெபிங்கம்மா, உங்க ஜெபத்தை கத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் ஜெபித்து அவனு ஜெபம் பண்ணோம். முந்தா நாள் இரவு 11 மணி 12 மணிக்கு அவங்க ஹால் டிக்கெட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு காலையில் இப்போ எக்ஸாம் 7 மணி, இன்றைக்கு போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேண்டுதலை கேட்கிற தேவன், அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற பல விதத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அறையில தான் ஜெபம் பண்றாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. எத்தனையோ பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க, அவங்க நம்ம பிரசங்கத்தை கேட்கறது இல்லை. எப்பொழுது ஒரு நேரம் தான் வருவாங்க, ஏன்னா அவங்களோட சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் அவங்களுக்கு உள்ள இருக்க ஆதங்கம், உள்ள இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் அறிந்து அவருடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் இந்த நிமிஷம் வரை பதில் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனையோ ஆண்டுகள் அழைத்துக்குள்ள வர்றீங்க, உங்க வேண்டுதலுக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? உதடுத்தான் இருக்கு, உள்ள எங்கேயோ இருக்குது. உதட்டுல தான் சோத்திரம், உதட்டுல தான் விண்ணப்பம், ஆனா உள்ள எங்கேயோ இருக்குது. ஆனா கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவராய் இருக்கிறார், உள்ளத்தின் பாரங்கள் அறிகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்வாரானால் அந்த தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தர், நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவேதான் யாபேசுடைய வேண்டுதலை கேட்கிற அதே தேவன் உங்களுடைய வேண்டுதலை, என்னுடைய வேண்டுதலை கேட்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. யாபேசுடைய வேண்டுதலை என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னார், நீ எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொன்னார், உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் என்று சொன்னார், தீங்கு என்னை தொடக்கூடாது என்று ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்திருப்பதற்கானால் இன்றைக்கு நீங்களும் நானும் வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால்
உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றான். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். உரல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வேதனையோட வந்து அந்த குஷ்டரோகி வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்தாரானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவம் என்ற குஷ்டம் கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அப்படியானால் உங்களுடைய வேண்டுதலையும் என்னுடைய வேண்டுதலையும் கேட்பதற்கு என் தேவனுடைய செவி திறந்தே இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 1 வசனம் 3 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா இல்லையா? சரி, மார்க் 1 அதிகாரம் 41 42 வசனத்தை வாசிங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றான். இப்படி அவன் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்து ஏதோ வாரம் வர்றோம், ஏதோ சொல்றாங்க கேட்கிறோம், அப்படி அல்ல. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமானால், உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில நிம்மதி வேண்டுமானால், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கருத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். இல்லையா சொல்லுங்க. யாபேஸ் ஜெபித்தார், என்னை ஆசீர்வதியா, என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்திடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டு அவர் வேண்டுதலுக்கு பதில் தந்தார். இல்லையா சொல்லுங்க. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவன் நோக்கி வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனம், 147 சங்கீதம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். யாபேசுடைய ஜெபம் என்ன? என்னை ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்தார். யோபுடைய ஜெபம் என்ன? சிநேகிதருக்காக ஜெபித்த போது சிறையிருப்பு மாறினது, இரட்டத்தனையா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். சாமுவேலுடைய ஜெபம் என்ன? எதிரிகளுக்காக ஜெபித்தான். அந்த எதிரிகளுக்காக ஜெபித்த போது தன்னுடைய ஜனம் காக்கப்பட்டது. எதிரிகள் பற்றெழுந்து போனார்கள், மடிந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எதை வேண்டிக் கொள்கிறாயோ அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். யாபேஸ் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். நீ எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொன்னார். அவருடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும். கர்த்தர் அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி அவரை ஆசீர்வதித்தார். அதுதான் சங்கீதம் 147 சங்கீதம் 14 வசனத்தில் வாசிக்கிற போது, அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க முடியும். நெருக்கத்தில் இருக்கிறியா? கர்த்தர் அதை விசாலத்தில் கொண்டு வர முடியும். 118 சங்கீதத்தினுடைய 5 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 118 சங்கீதம் 5 வசனம்,
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இல்லையா சொல்லுங்க. நெருக்கத்திலிருந்து நம்ம கூப்பிட்ட போது தாவீது சொல்ற, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்க வருகிற போது நீ கூப்பிட வேண்டிய ஒருவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அவர்தான் எல்லைகளை சாலப்படுத்த முடியும், நெருக்கத்திலிருந்து ஒரு விடுவிக்க முடியும். எந்த நெருக்கமானாலும் சரி, அந்த நெருக்கத்தில் இருக்க நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற எங்கள் ஆண்டவர். அதுதான் தாவீது தனக்கு வந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை வேணுமானால் இந்த காலவில் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நீ கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டருளி உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஏசாயா 60:18, இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும், உன் மதில்கள் ரட்சிப்பென்றும், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். போதும் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆகவே நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிற போது அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் எல்லைகள் எப்போதும் சமாதானம் உள்ளதா இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள். நீங்க எத்தனை பேர் வேண்டிக் கொள்றீங்க? எங்ககிட்ட வந்து சொல்றீங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, நாங்க தூங்குறோம், நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உன் பிரச்சனைக்கு யார் வேண்டி சொல்லணும்? நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுடைய கடமை உங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது கர்த்தர் பார்ப்பார், அதற்காக நாங்க வேண்டி சொல்றோம். ஆனா நீங்க உங்க காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிற போது, உண்மையாக வேண்டி சொல்லுகிற போது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீங்க கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யணும். அதுதான் வெளிப்பெருக்கள் நிருபத்தில் வாசிக்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. வியாதியா, பலகீனமா, பண கஷ்டமா, நெருக்கமா, எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, நீங்க தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற போது உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வேண்டுதல் செய்கிறோம்? எத்தனை பேர் உங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்க? தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில யாபேசு ஜெபிச்சார், என்னை ஆசீர்வதியும் ஐயா. உங்க வேண்டுதல் பிடிப்பட்டதா இருக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தார், என்னை ஆசீர்வதிக்காம உங்களை விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காம நீங்க போக முடியாது, பொழுது விடுகிறது, போகட்டு விடு என்று சொன்னா விட மாட்டேன், நீங்க என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் போகணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற வரையிலும் உன்னுடைய ஜெபத்தை நீ விடக்கூடாது, வேண்டுதலை விடக்கூடாது. நீ ஜெபித்து கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வாயானால் கர்த்தர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். உனக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆனா உன்னுடைய வேண்டுதல் எங்க இருக்குது? இருக்குதா? இல்ல. இருக்கிற இடத்துலயே இருக்கிற, எந்த குடிச்சையில் இருக்கிற விரும்பி அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்க. குடிச்சை உனக்கு ஒரு மாடி வீடா மாறணும் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும் இல்லையா? அதற்கு என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். நீ வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் வேண்டுதலை கேட்டு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என் ஆண்டவரால முடியும். இல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நல்லா கவனிங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்மளாம் செவி கொடுக்க மாட்டோம். நம்மளாம் என்ன கேட்கட்டும், செவி கொடுக்க மாட்டோம். ஆனா நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் ஒருவரே. இல்லையா சொல்லுங்க.
தாவீது சொல்றார், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். உன் பிரச்சனைக்கு செவி கொடுத்து உன்னை பிரச்சனையிலிருந்து மாற்றக்கூடிய ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், நீங்கள் செபிக்கணும். உங்கள் செபத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஒரு அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுவோமா? எதுக்கு கரை தட்டிங்க? எதுக்கு கரை தட்டிங்க? எதுக்கு கரை தட்டிங்க? யோனா சொல்றாருயா, எதுக்குனே கரை தட்டு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற? வாசிங்க அந்த வசனத்தை. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்தில் எனக்கு உண்டான அந்த நெருக்கத்தில் யோனா சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, பாதாளத்திலிருந்து அவர் கூப்பிடுகிற போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் இக்கட்டத்திலும் பாதாளத்திலும் இருந்தாலும் அங்கிருந்து உடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய வேண்டுதல் மிக முக்கியமானது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற போது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுகிற போது, கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்க வேண்டுதல் முக்கியம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை வாசிக்கிற பொழுது, வாசிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள், கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு, இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகள் வராததுக்கு காரணமே பெற்றோர்களாகி நீங்க தான். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிள்ளைகளை விரும்புகிறாரு, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சபை புலரம்பாக்கத்தில் சபை, அங்க ஒரு மகள், அவருடைய குழந்தை 2 வயசு நினைக்கிறேன், மியட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆப்ரேஷன் முந்தா நாள் நடந்து முடிஞ்சது. அவன் கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, செபிச்ச, கவலைப்படாத, கர்த்தர் அற்புதம் செய்வாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதுல இருந்து வரணுமே, வருவார், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். கேட்டார், ஜெபத்தை கேட்டார். வெளியில கொண்டு வந்துட்டாங்க. நேற்று அவரை போய் பார்த்தேன், சின்ன குழந்தை, ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடத்தையும் பார்த்தேன். கர்த்தர் வேண்டுதலை கேட்கிறவர். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பிள்ளைகள் எங்க வரணும்? ஆண்டவர் இடத்துல வரணும். அதுக்குத்தான் நாங்க சொல்றோம், சின்ன பிள்ளைகளை கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ விதத்துல பிள்ளைகளை தடை பண்றோம். செல்போனை கொடுத்து தடை பண்றோம். அது நம்ம காரியம் ஆகிறதுக்கு அது எப்படியே கொண்டாந்து போட்டு விடுறோம். ஆனா தேவன் ஆசீர்வதிப்பதற்கு என்ன செய்யறதில்லை, நீங்க விரும்புறது இல்லை. நம்முடைய தேவன் இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அதுதான் சொன்னார், நான் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணாதீர்கள். அவசியமா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இல்லையா சொல்லுங்க. யாபேசுடைய ஜெபம் என்ன? என்னை ஆசீர்வதிக்கணும், கரை என்னோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி எப்பொழுதும் விரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நிலையிலே நீங்க வரும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கும் போது, வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 30-31. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே சுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உரல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் மாத்திரமல்ல, சுகமளிக்கிற கரம். உரல்லையா சொல்லுங்க. உன்னை சுகமாப்பதற்கு அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீ வந்து அவர்கிட்ட சொன்னா போதும், சுகம் கொடுத்துருவாரு. உரல்லையா சொல்லுங்க. உரல்லையா சொல்லுங்க. எத்தனையோ மக்கள் இந்த ஆலயத்துல வந்து சுகம் பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. உரல்லையா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனை அறியாதவர்களும் அறிந்தவர்களும் விடுதலை பெற்று போகிற இடம்தான் இந்த திருச்சபை. உரலியா சொல்லுங்க. உரலியா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க போஸ்டர் போடுறதில்ல, வீடியோ எடுத்து இதை காட்டுறது இல்லை. ஏன்னா சுகம் கொடுக்கிறவர் அவர், விடுதலை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய நாம மாத்திரமே மையப்பட வேண்டும் என்பது நாங்கள்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். உரலியா சொல்லுங்க. ஆகவே ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், சுகமளிக்கிற கரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறுபெண்ணே என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். உரலியா சொல்லுங்க. நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற கரம் உள்ளவர். உரலியா சொல்லுங்க. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, சுகம் கொடுக்கிற கரம் மாத்திரமல்ல, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். உரலியா சொல்லுங்க. அவருடைய கரம் உயிர்ப்பிக்கிற கரம். உரலியா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொன்னார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து
அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ரட்சியும் என்று கூப்பிட்டான். சொன்னான். உடனே இயேசு கையை நீட்டி அவரை தூக்கி எடுத்தார். இல்லையா சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கிற கரம். இல்லையா சொல்லுங்க, யாபேசு தான் ஜெபம் பண்ணார். என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்க ஆண்டவரே, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டுடைய கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். அவர் அண்டையில் வந்த ஒருவரையும் அவர் ஆசீர்வதிக்காம விட்டதே இல்லை. ஆசீர்வதிக்கிற கரம், சுகம் கொடுக்கிற கரம், உயிர்ப்பிக்கிற கரம், உன்னை தூக்கி எடுக்கிற கரம். 18ஆம் சங்கீதத்தினுடைய 16ஆம் வசனம் சொல்லுது. 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜல பிரவாகத்திலிருந்து நீ கூப்பிடுகிற போது அதிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற கரம் தான் நம்முடைய ஆண்டவருடைய கரம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால், தன்னுடைய தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் அவன் எருசலேமுக்கு வந்தான். உரல்லையா சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள்தான் எருசலேமாகிய சபைக்குள்ள வர முடியும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன்மேல், உன் குடும்பத்து மேல், பிள்ளைகள் மேல் இருக்கிறதா என்று நீ கண்டறிய வேண்டும். நீ கண்டறிய வேண்டும். நேற்று இரவு நம்ம பால் இறையாசருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இவங்க தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு. போயிட்டு வருகிற வரையும் முழங்கால் நீண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். சுகத்தோடு பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும். வெளியே வந்து கதவு திறக்கிற சத்தம் கேட்டு என் ஸ்தோத்திரத்தை முடிச்சேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுங்களா? உங்களுடைய பிரச்சனைக்காக நான் முழங்கால் நிற்கிறோம். முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வேண்டுதல் மிக முக்கியமானது. யாபேசுடைய வேண்டுதலை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை தொடக்கூடாதப்பா வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அப்படியானால் இந்த காலவெளியில கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே இங்கு ஓடி திரிகிறது அல்ல வாழ்க்கை. யாரிடத்தில் ஓடுகிறது அல்ல வாழ்க்கை. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீ கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கிற போது உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. அவர் தூக்கி எடுக்கிற கரம் மாத்திரமல்ல, தயவுள்ள கரம் மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். முரளியா சொல்லுங்க, யாராயிருந்தாலும் சரி அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே முடியும், கரத்தால முடியும். முரளியா சொல்லுங்க, நம்ம தேவன் யாராலும் சரி நீ வேண்டுதல் செய்கிற, நான் அதிகமா உணர்றது, ரட்சிக்கப்படல, கர்த்தரை ஆராதிக்கல, ஆனா வெளியே நின்று இப்படி சொல்லிட்டு போற வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தர்றாரே. உண்மையான வாரத்தோடு வந்து என்ன செய்யறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யறான். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலாகும். உன்னை மேன்மைப்படுத்த வேணுமா? உன்னை தூக்கி எடுக்க வேணுமா? அவராலே முடியும். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிங்க. இன்று நான் உனக்கு
விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாகவே வைப்பார். எப்போ மேன்மையா வைப்பார் தெரியுமா? ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அது மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை செய்ய நீ கவனமா இருக்கணும். இந்த நாள்ல என்ன கர்த்தர் சொன்னாரு, அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு அதில் நீ கவனம் செலுத்தணும், கவனமா இருக்கணும். வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்பொழுதுதான் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் பார்க்கலாம் கர்த்தரோட எப்படி வைப்பாரா? மேன்மையா வைப்பார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுங்க. நீ அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது, அவர் சொல்லுகிறத கேட்டு நடக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைக்கிறது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவும் விரும்பார். அவருக்கு உண்மையாய் அவருடைய வார்த்தை கேட்டு அதை செய்வதற்கு கவனமாக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனம் 28:3 வாசிக்கிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஐயா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கவனமாயிருந்தால், அதை செய்வதற்கு நீ கவனமாயிருந்தால், அதன்படி நடப்பதற்கு கவனமாயிருந்தால், உண்மையாய் செவி கொடுத்தால் உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். யாபேஸ் ஜெபித்தார், என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்க? என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் சந்ததியை ஆசீர்வதிங்கப்பா, என் உடன் பிறந்தவர் ஆசீர்வதிங்கப்பா, என் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் தேச மக்களை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யோபு மற்ற சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுத்தார், சிறையிருப்பை மாற்றினார். இந்த கால வேளையில நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். யாபேசு ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரம் கூட இருந்தது, எல்லையை பெரிதாக்கினார். இது சொல்லுகிறது யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7-14 வசனம் வரை வாசிக்கும் போது, வாசிங்க. யாத்திராகமம் 32:7-14 வசனங்களை துரிதமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும்
மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரிக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்றார். கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இல்லையா சொல்லுங்க. மோசே பார்த்து சொன்ன இந்த ஜனங்களுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க ஜனங்க, அவங்கள நான் அடிச்சு போட்டுறேன். உடனே மோசே திறப்பில் நிற்கிறார். ஆண்டவரே, ஜனத்தை நீ அழிக்க மாட்டேன்னு சொன்னீரே, ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு அப்பா, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, ஜனத்துக்கு தீங்கு செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி மோசே திறப்பில் நின்றார். ஆண்டவருக்காக நின்றார். ஆண்டவர் உடனே மனம் இறங்கி எந்த ஜனத்தை அழிக்க என்று சொன்னார், எந்த ஜனத்துக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னார், அந்த ஜனத்தை தீங்கு செய்யாதபடி கர்த்தர் பரிதாபம் கொண்டார். காரணம், மோசே அவர்களுக்காக திறப்பில் நின்றார். நீங்களும் நான் எங்க நிற்கிறோம்? உன் குடும்பம் அழியாதபடிக்கு, இந்த தேசம் அழியாதபடிக்கு, நம்முடைய ஜனங்கள் அழியாதபடிக்கு பாதுகாக்க வேண்டுமானால் நீயும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கணும், அவருக்கு முன்பாக நிற்கணும். நீங்களும் நான் அவருக்கு முன்பாக நிற்போமானால் இந்த தேசம் காக்கப்படும், தேவனுடைய ஜனங்கள் காக்கப்படுவார்கள். மோசே தன்னுடைய ஜனத்துக்காக திறப்பில் நின்றான். ஆண்டவரே, அவளை அழிச்சிடாதீங்க, அவளை தீங்கு செஞ்சிடாதீங்கப்பா. கர்த்தரை பார்த்தார், மனதுருகினார், பரிதாபம் கொண்டார். செய்ய நேரத்தை தீங்கு செய்யாதபடிக்கு தேவன் பரிதாபம் கொண்டாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, தேசத்துக்கு தீங்கு வருதா? நம் வாழ்கிற பகுதிக்கு தீங்கு வருகுதா? நம்முடைய குடும்பத்துக்கு தீங்கு வருகுதா? நீ நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கணும். நின்று கண்ணீர் விடும் போது, கெஞ்சும் போது கர்த்தரை கேட்டு விடுதலை தருகிறார், பாதுகாக்கிறார். யாபேசுடைய ஜெபம் அதான், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா. இன்றைக்கு நம்ம தேசத்துல இவ்வளவு பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? குடிகார கணவனுக்காக, குடிகார மனைவிக்காக, குடிகார பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டிய கடமை உங்களுது. மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறதில்லை. நாம் செய்யற தவறு நமக்குத்தான் பதில் வருகிறது. நீங்கள் நானும் தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாப்பதற்காக, உங்க குடும்பத்திற்காக நீங்கள் நானும் திறப்பில் நிற்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. லாபான் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, உங்க தகப்பன் யாக்கோபு சொல்றாரு, உங்க தகப்பன் என்னை வஞ்சித்தாரு, என்னை தீங்கு செய்ய நினைச்சாரு, ஆனா கர்த்தர் தீங்கு செய்ய இடம் கொடுக்கவே இல்லை. இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்களை யார் தீங்கு செய்ய முடியாது, கர்த்தர் அனுமதிக்க முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே தீங்கு செய்ய நினைப்பார்கள், ஆனால் தீங்கு உங்களை தொட முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்குதால். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. வாசித்து முடிப்போம், வாசிங்க. அப்போஸ்தலர் 18:10 வாக்குத்தத்தம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருந்து உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஒரு இல்லையா சொல்லுங்க.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் ஒருவரும் நம்மை தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் தீங்கு செய்ய விட மாட்டார். ஆகவேதான் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உன்னை தீங்கு துக்கப்படுத்த நினைக்குமானால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கரம் உன்னோடு கூட இருக்குமானால், உன்னை தீங்கு செய்ய எந்த சக்தியாலும் எந்த வல்லமைகளாலும், அது பில்லி சூரிய மாந்திரிகம் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் உன்னை தொடுவதற்கு முடியாது. இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. கடந்த 2 வாரத்துக்கு நான் முஸ்லிம் சகோதரி இங்க வந்திருந்தாங்க குடும்பமா. பயங்கரமான செய்வினை ஆவிகள். கர்த்தர் அற்புதமான விடுதலை இந்த இடத்துல கொடுத்தாரு. பாருங்க, ஆண்டவரால முடியாது ஒண்ணு இல்லை. தீங்கு செய்ய எப்பேற்பட்ட வெள்ளி சூரியங்களோ மாந்திரங்களோ கர்த்தருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குமானால். ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன், ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். அப்படியே அதை செய்தது. அப்படியானால் அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த தேவனை நோக்கி நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நெருக்கமா? ஆசீர்வாதம் இல்லையா? கண்ணீரின் பாதையில் கடந்து போறீர்களா? வியாதியாய் பலகீனமா? எதுவானாலும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எல்லாரும் கண்களை